சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உங்க வாழ்க்கையில எது எப்படி போனாலும், சூழ்நிலை எப்படி போனாலும், காரியம் எப்படி போனாலும், மறந்துறாதீங்க, முடிவு உங்களுக்கு தான் நன்மையா இருக்கும். நம்ம வாழ்க்கையில எது எப்படி போனாலும், சூழ்நிலை எப்படி மாறினாலும், முடிவு நமக்கு தான் நன்மையா இருக்கும். தீமைய கர்த்தர் நமக்கு அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை சில சூழ்நிலை நமக்கு தீமையாவே இருந்தா கூட, கர்த்தர் அதை எப்படி முடிய பண்ணுவார்னா, நன்மையா முடிய பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில சில காத்திருப்ப நினைச்சு, சில கவலைகளை நினைச்சு நம்ம யோசிக்கலாம், எல்லாம் எனக்கு தீமை, எல்லாம் எனக்கு தீமை. ஆனா இல்லங்க, இல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அனுமதிப்பார்னு சொன்னா அது நமக்கு நன்மையா தான் இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில 17 வயசுல அண்ணன்மார்கள் தூக்கி குழியில வீசுறாங்க. இதை யார் அனுமதிச்சானா? கர்த்தர் அனுமதிச்சா. ஒருவேளை 17 வயசுல யோசேப்பை நம்ம பார்த்திருந்தோம்னா, அவங்க அண்ணங்க மேல நமக்கு ஒரு கோபம் வந்திருக்கும். என்னடா இவனுங்க தூக்கி இப்படி வீசிட்டானுங்களே, எப்படி இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களா, மனசாட்சி இருக்குதா, இப்படி நம்ம யோசிக்க கூடும். ஆனா அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில அது தீமையே இல்ல, அது நன்மையா தான் இருந்துச்சு. அந்த காரியம் யோசேப்புடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய நன்மைங்க. அன்னைக்கு மட்டும் அது நடக்கலைன்னா, யோசேப்புடைய அண்ணன்க மட்டும் யோசேப்பை தூக்கி குழியில வீசலைன்னா, யோசேப்பு அவ்வளவு பெரிய உயர்வத்துக்கு வந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு நன்மைக்காக மட்டும்தான் இருக்குது. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோம் தானே, ஆண்டவரை நேசிக்கிறோம் தானே, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் தானே. அப்போ ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா எது நடக்காதுன்னா, தீமை நடக்காது. சிலது தீமை மாதிரி தெரியும், ஆனா அது தீமையா முடியாது. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் பிசாசு தீமையை கொண்டு வரலாம், ஆனா அதே தீமையா நம்ம வாழ்க்கையில முடியாது. நமக்கு அதை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆபகுக்கு 2:3 சொல்லும், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, முடிவிலே அது விளங்கும். கவனிங்க, இந்த இடத்துல குறித்த காலத்துக்கு தரிசனம் வச்சிருக்காங்கன்னா உடனே நடக்க வேண்டியதானே, உடனே நடக்கட்டும் தானே. ஏன் வசனம் சொல்லுது முடிவில் அது விளங்கும்? ஏன் அது முடிவில் விளங்கணும்? உடனே வாக்குத்தத்தம் வந்துருச்சா, தரிசனம் வந்துருச்சா, உடனே அது நடக்க வேண்டியதானங்க. ஆனா வசனம் சொல்லுது முடிவில் அது விளங்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு கஷ்டமோ, ஒவ்வொரு கண்ணீரின் பாதையோ, நான் சொல்றேன், இன்னைக்கு தீமை மாதிரி தெரியலாம், முடிவு நமக்கு ஒண்ணு விளங்க பண்ணும். என் கர்த்தர் இது என் நன்மை தான் அனுமதித்தார் என்பதை விளங்க பண்ணியே தீரும். ஒரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்கிறவர் அல்ல. அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம், அவர் நம்ம மேல் அன்பு வைத்த தெய்வம். அந்த தெய்வம் எப்படிங்க நமக்கு தீமையை செய்வாரு? சென்னையில ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு போயிருந்தாங்க. இன்டர்வியூக்கு போயிருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்கிட்டு இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷூ போடுறாங்க. இந்த மகள் கொஞ்சம் ஏழ்மையான பின்னணியிலேருந்து வந்ததுனால ஷூ வாங்குறது காசு இல்ல, செருப்பு தான். அப்போ இந்த மகள் செருப்போடு கூட இன்டர்வியூக்கு கிளம்பி போறாங்க. போகும்போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஏண்டி ஷூ கூட ஏண்டி வாங்காம வர, நீ ஷூ வாங்கியிருக்கலாம் தானே, ஏன் செருப்பு போட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சரி அதையும் சமாளிச்சுட்டு வருத்தத்தோட இந்த இன்டர்வியூக்கு போறாங்க. இன்டர்வியூக்கு போகும்போது போற வழியில போட்டிருக்கிற அந்த செருப்பும் பிஞ்சு போயிருது. ஒரு செருப்பு தான் இருந்துச்சு, அந்த செருப்பும் பிஞ்சு போயிருது. போயிட்டு இந்த எல்லாரும் இன்டர்வியூக்கு ஒவ்வொருத்தரா உள்ள போயிட்டு வராங்க, ஷூஸோட உள்ள போறாங்க. இந்த பொண்ணு மாத்திரம் பிஞ்சு போன செருப்புங்கிறனால அதை தூக்கி அப்படியே போட்டுட்டு இனி போட முடியாது, அந்த அளவுக்கு பிஞ்சிருச்சு. அப்படியே வெறும் காலோட உள்ள போகுது. உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் இன்டர்வியூல இது பண்ண உடனே அவங்க எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு இந்த மகளை பார்த்து சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம கிட்ட பெருசா கேள்வி எல்லாம் கேட்கல, இவங்க டக்குன்னு சொல்றாங்க யூ ஆர் செலக்டட், என்ன நடந்துச்சு? அப்ப அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அம்மா இத்தனை பேர் உள்ள வரும்போது ஷூஸோட உள்ள வந்தாங்க, ஆனா நீ ஒருத்தர் மட்டும் ஷூஸ் எல்லாத்தையும் வெளியே கழட்டிட்டு இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து உள்ள வந்தேல்லம்மா, நான் அதனால உன்னை செலக்ட் பண்றேம்மா, உன்னுடைய ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ரெஸ்பெக்டை நான் ரொம்ப ஏத்துக்கிறேன், அதனால நான் உன்னை செலக்ட் பண்றேன். ஆனா இந்த பொண்ணு உள்ள போனது செருப்பு இல்லாம, ஷூ வாங்க காசு இல்லாம, செருப்பு பிஞ்சு போய் உள்ள போச்சு. ஆனா அதையவே கர்த்தர் எப்படி மாத்தினாருன்னா, இதை அந்த மகளுக்கு நன்மையா மாத்தி அங்க இருந்த ஒரே வேலைய இந்த மகளுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ தேவ ஜனங்களே, நீங்க ஒன்றை அறிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில சிலது நடக்கிறது தீமமாய் தெரியலாம், ஆனா கண்டிப்பா அது என்னவா இருக்க முடியாதுன்னா தீமையா இருக்க முடியாது. என் வாழ்க்கையில பிசாசு தீமை
நன்மையை வைக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நன்மையா முடிய பண்ணுவார். நீங்க இப்படி சொல்லணும், உங்க வாழ்க்கையில தீமை வந்துச்சு தீமை வந்துச்சுன்னு கொந்தளிக்காதீங்க. தீமை வருதா, அதுல இருந்து கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அவர் பட்சிக்கிற பட்சியின் இடத்துல இருந்து பட்சணங்களை வர பண்ணுகிறவர். சோ தீமை வந்ததுனால அது நமக்கு தீமையாவே முடியாது, அதை நன்மையா மாற்றுறதுக்கு நம்ம ஆண்டவர் இருக்கிறார். சோ நீங்க திட்டமா ஜெபம் பண்ணுங்க, என் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற அத்தனை காரியமும் என் நன்மைக்காக தான். இந்த வசனம் சொல்லுகிறது, சகலமும், ஒரு விஷயம் கூட இல்லைங்க, சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல எது நடந்தாலும் நான் சொல்றேன், அது நன்மைதானே ஒழிய அது தீமையா இருக்க முடியாது. இந்த யோசேப்பை கொண்டு போய் வித்தது ஒருவேளை 17 வயசுல தீமைதான், ஆனா கொஞ்ச காலம் கழிச்சதுக்கு அப்புறம் 30 வயசுல பார்த்தா அது அவ்வளோ பெரிய நன்மை. இப்படிப்பட்ட நன்மையை யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நன்மை யோசேப்புடைய லைஃப்ல இருக்கு. இன்னைக்கு உங்க லைஃப்ல நான் சொல்றேன், உங்களுக்கு நடக்கிற எதுவுமே தீமை கிடையாது, நன்மை நன்மை நன்மை. இன்னைக்கு நான் திட்டமா சொல்றேன், என்ன நடந்தாலும் அது நமக்கு நன்மைதானே ஒழிய தீமை கிடையாது. சரி, ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்றேன், எதெல்லாம் நன்மையா இருக்கோ. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல 28வது வசனம், என் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கில இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு ஒரு இடத்துடைய ராஜாவை போல, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல எகிப்து தேசத்துல இருக்கிறார். அப்போ அந்த ஊர்ல மட்டும்தான் என்ன இருக்குன்னா ஆகாரம் இருக்குது. இப்ப இத பாக்குறதுக்காக, இந்த ஆகாரத்தை வாங்குறதுக்காக, பணம் கொடுத்து வாங்குறதுக்காக யோசேப்புடைய 11 சகோதரர்களும் புறப்பட்டு வராங்க. சகோதரர்கள் வந்து இந்த யோசேப்பு கிட்ட ஆகாரத்தை வாங்குறதுக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்க. பணம் கொடுத்து தான் வாங்குறாங்க. ஆனா பணம் கொடுத்து ஆகாரத்தை வாங்கிட்டு திரும்ப வர்ற வழியில சாக்க பிரிச்சு பார்த்தா, இவங்க எந்த பணத்தை யோசேப்பு கையில கொடுத்தாங்களோ அந்த பணம் ஒவ்வொரு சாக்குலயும் அப்படியே இருக்குது. இப்ப இவங்களுக்கு இதை பார்த்தோன்னே பெரிய பயம் வந்துருச்சு. ஏன் பயம்னா, அங்க பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பின்னாடி வந்து நம்மள என்ன வேணா பண்ணிடுவாங்க. நல்லா கவனிங்க, ஒரு இடத்துக்கு போய் பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். நியாயமா இவங்க கொடுத்தாங்க, ஆனா இவங்க கொடுத்த பணம் இவங்க சாக்குக்கே திரும்ப வந்துருச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஐயையோ நம்ம பணம் கொடுக்காம வாங்கிட்டு வந்துட்டோமே, இப்ப இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பெரிய பயம். அப்பதான் சொல்றாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன. நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில வருகிற சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏங்க ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாரு, ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அப்படி அனுமதிச்சாரு. ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்வியோடு நீங்க இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் ஒருவேளை சிலதை இப்படி செய்திருப்பாருன்னா அது உங்க நன்மைக்காக தான் இருக்கும். சிலது பார்த்தா நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். இந்த 11 பேரும் பயப்படுறாங்க. ஐயோ, பணம் திரும்ப வந்துருச்சே, சாக்குக்கு வந்துருச்சே, நம்ம என்ன செய்ய போறோம், நம்முடைய வாழ்க்கை அடுத்து என்னவாக போகுது, நம்முடைய எதிர்காலம் என்னவாக போகுது, ஒருவேளை அந்த தேசத்தின் அதிபதி தன்னுடைய சேவகர்களை அமிச்சிட்டா நம்ம எப்படி போகணும்னா ஜெயிலுக்கு போகணும், சிறை கைதியா போகணும்னு பயப்படுறாங்க. ஆனா இவங்க பயந்த மாதிரி இல்ல, அதை கர்த்தர் இவங்களுக்கு நன்மையாதான் முடிய பண்ணினார். இவங்க பாருங்க, இந்த சாக்க பார்த்தோன்னு பயந்தாங்களா, திரும்ப இவங்க எங்க போறாங்கன்னா யோசேப்பு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க, இது யோசேப்பு என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவங்க வாழ்நாளுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதுல வைத்திருந்தார். ஒருவேளை இந்த பணம் மட்டும் இந்த சாக்குல வரலன்னா இவங்க இதை குறித்து கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க, இதை குறித்து பயந்திருக்க மாட்டாங்க, போற போக்குல போயிருக்கலாம். ஆனா இவங்க பயத்தை கர்த்தர் அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இவங்களை திரும்பவும் கொண்டு போய் அதே தேசத்துல ஆசீர்வாதமா வைக்கிறதுக்கு. இன்னைக்கு காலை வேளையில நான் சொல்றேங்க, சிலதை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், சிலதை பார்த்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், உங்க பயம் உங்க ஆசீர்வாதமா மாறப்போகுது, உங்க பயம் உங்க எதிர்காலமா மாறப்போகுது. நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதுலயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறார், அதுலயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். இந்த அத்தனை சகோதரர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதுலதான் வச்சிருந்தாருன்னா அந்த பயந்த சூழ்நிலையில. இவங்க 20 வருஷம் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, ஐயோ இந்த யோசேப்பை நம்ம வித்துட்டோம், இவனை நம்ம தூக்கி அடிமையா வீசிட்டோம்னு 20
40 வருஷம் ஒரு குற்ற உணர்ச்சியோடயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் வந்துச்சுங்க, இது தீமை அல்ல, நாங்கள் செய்தது அவனுக்கு தீமை அல்ல, தேவன் அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு இதை கர்த்தர் செய்து முடித்தார். யோசேப்புடைய சகோதரர்கள் தூக்கி அவனை குழியில போடல, இது கர்த்தருடைய திட்டம். இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொல்றேன், சிலர் உங்களை தூக்கி எறியறாங்க, சிலர் தூக்கி வீசுறாங்க, சிலர் கைவிட்டுட்டு போறாங்க, சில ஆபத்தான நெருக்கமான சூழ்நிலையில என் கையை எடுத்துட்டாங்க பிரதர் நீங்க சொல்றீங்கன்னா, நான் சொல்றேன் அது அவர்கள் அல்ல, இது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். உங்களுக்கு சில ரிஜெக்ஷன், சில ஏமாற்றம், சில வீணான வார்த்தைகளை நீங்க சந்திக்கிறீங்கன்னா இன்னைக்கு தெளிவா எழுதிக்கோங்க, இது அவர்களால் வரவில்லை, தேவனுடைய திட்டம். இன்னைக்கு ஒருவேளை தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். சில சூழ்நிலைகளை பார்த்து நீங்க கவலைப்படலாம், பயப்படலாம். ஏன் பிரதர், ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி அனுமதிச்சார், கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்யணும், கர்த்தர் எனக்கு இதை செய்யாம இருந்திருக்கலாமே, எனக்கு கர்த்தர் இப்படி பண்ணாம இருந்திருக்கலாமே, இப்படி நீங்க ஒருவேளை சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தீமையாக அல்ல, நன்மையாகவே முடியும். இந்த யோசேப்புடைய அத்தனை சகோதரரும் பயப்படுறாங்க. ஒண்ணு ஜெயிலுக்கு கொண்டு போயிருவாங்க. இன்னொரு பயம் என்னன்னா, அடுத்த டைம் திரும்ப வந்தா என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா, தானியம் கொடுக்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு கவலை இருக்குன்னா, தங்க எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து ஒரு கவலை இருக்குது. ஆனா ஆண்டவர் மாற்றுகிறார். எப்பா நீ எதிர்காலத்தை பத்தி பயப்படுற, ஆனா நான் அனுமதிச்ச காரியம் உன் எதிர்காலம் முழுவதும் நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு. இவங்க தேடி வந்தது ஏதோ கொஞ்ச காலம், பஞ்ச காலத்துக்கான ஆகாரத்துக்கு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சது வாழ்நாள் முழுவதற்குமான ஆகாரம். இன்னைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போனது ஏதோ கொஞ்சத்தை பார்த்து, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது உங்க எதிர்காலத்தை வடிவமைக்க கூடியது, உங்க எதிர்காலத்தை ஆசீர்வாதமா நடத்தக்கூடியது, உங்க வாழ்க்கையவே நடத்தி முடிக்கக்கூடிய சில ஆசீர்வாதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் திட்டமா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்துராதீங்க. இன்னைக்கு இருக்கிற பயப்படுத்துகிற சூழ்நிலையை பார்த்து, அச்சுறுத்துற சூழ்நிலையை பார்த்து ஐயோ இது எனக்கு தீமை சொல்லாதீங்க. இத கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். இது உங்க வாழ்க்கையில நன்மைங்க. கடந்த நாட்கள்ல ஒரு பாஸ்டர் சாட்சி சொன்னாரு. அவங்க அப்பா வந்து ஆரம்ப காலத்துல ஒரு சபையில பாஸ்டரா இருந்தாங்களாம். அப்போ கிட்டத்தட்ட 50 வயசு பக்கம் வரைக்கும் ஒரு சர்ச்ல பாஸ்டரா இருக்கிறாங்க. அப்போ 50 வயசு வரைக்கும்னா ஒரு 20 வருஷம் பக்கம் பாஸ்டரா இருந்திருக்கலாம். அப்போ பாஸ்டரா இருக்கும்போது திடீர்னு அந்த சபையில ஒரு பிரச்சனைனா, பாஸ்டர் இங்க ஆராதனை நடத்திட்டு இருப்பாராம், அங்க உட்கார்ந்து இருக்கிற ஜனங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். பாஸ்டர் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராம், அங்க ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்படி சபைக்குள்ள பயங்கரமான பிரச்சனையா இருந்துச்சாம். அப்போ அந்த பாஸ்டர் ஐயா ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த சபையை விட்டு நம்ம வெளியே போயிடலாம், இந்த சபையை விட்டு நம்ம வெளியே போயிடலாம், இதுக்கு மேல இங்க போராட வேண்டாம்னு வெளியே வரார். வெளியே வந்து ஒரு சர்ச் ஆரம்பிச்சாராம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த சபை வந்து 50 வருடங்களை கடக்குது. இன்னைக்கு அந்த சபைகள்ல 2500 சபை இருக்குது. தேவ ஜனங்களே, நான் சொல்றேன், அன்னைக்கு ஒருவேளை அவங்களுக்கு பார்த்தா இது தீமை மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது எல்லாமே என்னதான்னா தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் தாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஒருவேளை அந்த சமயத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா தான் தெரிஞ்சிருக்கும். யோசேப்புக்கு 17 வயசுல சந்தோஷமா இருந்திருக்குமா? தூக்கி வீசிட்டானுங்க, ஜெயிலுக்கு போட்டாங்க, இதெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், தேவன் அனுமதிக்கிற சில பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், கண்ணீரோடு கடக்க வேண்டியதா இருந்திருக்கலாம், தீமையாவே இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா முடிவு அப்படி இருக்காது. அது ஒரு மகிமையா இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையை வச்சு உங்க எதிர்காலத்தை டிசைட் பண்ணிடாதீங்க. 10 நாளை வச்சு 100 வருஷ வாழ்க்கையை முடிவு பண்ணிடாதீங்க. 10 நாள் தொழிலை வச்சு உங்க எதிர்காலத்துடைய பிசினஸ பத்தி அப்படியே முடிவு பண்ணி ஓரங்கட்டி வீசிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படுகிற ஆபத்தான சூழ்நிலையை அவர் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுவார். இன்னைக்கு நீங்க பார்த்து பயப்படலாம், இன்னைக்கு நீங்க பார்த்து உடைஞ்சு போகலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படுற ஆபத்தான சூழ்நிலை அது நன்மையா முடியும். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படுகிற ஆபத்தான சூழ்நிலையை நன்மையாய் முடிய பண்ணுவேன். இரண்டாவது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ தேவ ஜனங்களை இங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது சம்பவம், இதே இஸ்ரவேல் ஜனங்க இங்க வர்றாங்க, அங்க பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க. இந்த ஜனங்க எகிப்து தேசத்தை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போகும்போது பல விதமான போராட்டத்தை தாண்டி வெளியே வந்திருப்பாங்க. தாண்டி வெளியே வந்து ஆண்டவர் கொண்டாந்து எங்க நிறுத்திடுவார்னா,
செங்கடல் முன்னாடி நிறுத்திடுவார். நிறைய டைம் நம்ம நிறைய பிரச்சனையை கடந்து வந்திருப்போம், நிறைய போராட்டத்தை கடந்து வந்திருப்போம். ஆனா கடைசியில மறுபடியும் கடந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி நிற்போம். இத்தனை பிரச்சனை கடந்தது பத்தாதா, இப்ப என்னங்க புது பிரச்சனைன்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். இன்னும் இத்தனை தடையை தாண்டி வந்து கடைசியில இப்படி ஒரு தடையில நான் சிக்கணுமா அப்படி நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். தேவன் சில தடைகளை அனுமதிப்பாருன்னா, அது நம்ம தீமைக்கு அல்ல. மனுஷன் அனுமதிக்கிற தடை நம்மள அழிக்கிறதுக்கு, நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு. ஆனா தேவன் சில தடைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பாரே ஆனால், நான் திட்டமாய் சொல்லுகிறேன், அது தீமையா இருக்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வந்து செங்கடலுக்கு முன்னாடி இப்படி நிக்கிறாங்க. செங்கடலுக்கு முன்னாடி நிக்கும்போது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, "ஏப்பா எகிப்துல சாகறதுக்கு இடம் இல்லைன்னா எங்களை இங்க கூப்பிட்டு வந்த, நாங்க எகிப்திலேயே செத்துருப்போம் தானே, நீ எதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்து நிக்க வச்ச, எதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்து நீ இந்த இடத்துல நிக்க வச்சேன்னு அத்தனை பேரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. மோசேவை பார்த்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, தேவன் தீமைக்காக கொண்டு வந்து நிறுத்துகிறவர் அல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ ஜனங்களே, உங்களை சில தடைகளுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறாருன்னா, உங்க தீமைக்காக கர்த்தர் கொண்டு போய் அங்க நிறுத்த மாட்டாரு. அதுல உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும், ஒரு மேன்மை இருக்கும். பிரதர் இத்தனைய கடந்து வந்துட்டேன் பிரதர், இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனையில நான் நிக்கிறேன் பிரதர், இத்தனை பிரச்சனையை நான் தாண்டி வந்துட்டேன் பிரதர், இப்ப பார்த்தா இவ்வளவையும் கடந்து வந்து இப்படி ஒரு மோசமான பிரச்சனையில கடைசியா வந்து நான் தடுத்து நிக்கிறேன். நான் சொல்றேன் தேவஜனங்களே, இது தீமையாக முடியாது, நன்மையாய் முடியும். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதாங்க போய் செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, கர்த்தர் செங்கடலை உடைக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க காலம் வந்துச்சுன்னா உங்களுக்காக கர்த்தர் செங்கடலையும் உடைப்பாரு, யோர்தானையும் பிரிப்பாரு. இன்னைக்கு தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க இதை நினைச்சு தடைய பார்த்து நீங்க தீமை அப்படி நினைச்சிடாதீங்க. உங்களை இதுவரைக்கும் எல்லா பிரச்சனையும் கடந்து கொண்டு வந்த ஆண்டவர் தானே, அப்ப கண்டிப்பா நான் சொல்றேன், இதையும் கடக்க வைப்பார். இன்னைக்கு செங்கடல் வரைக்கும் வந்து நின்ற உடனே இவங்க எல்லாம் புலம்புறாங்க. நான் கேட்கிறேன், எகிப்துல அத்தனை அற்புதத்தை செஞ்சவர் அவர்தானே, எகிப்தை விட்டு அத்தனை அற்புதத்தோட உங்களை பொன்னோடும் பொருளோடும் வெளிப்பட பண்ணினது அவர்தானே. அப்ப அதே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த செங்கடலுக்கு முன்னாடியும் அற்புதத்தை செய்ய போதுமானவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு திட்டமா திரும்ப திரும்ப சொல்றேன், தடையை கொடுத்த ஆண்டவர் உன்னை தரிசனத்திலே நடத்த உண்மை உள்ளவர். தடையை கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை தரிசனத்துக்கு நேராக எடுத்து செல்ல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இங்க செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்களா, செங்கடலை பிளந்து உள்ள போறாங்க. உள்ள போனோன்னு பார்த்தா பார்வோனையும் அவருடைய சேனையும் கடலையே அப்படியே மூடி அழிச்சிட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு தடையும் உங்க ஆசீர்வாதத்துக்கு தான், உங்க நன்மைக்கு தான், நீங்க நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் சில தடைகளை கொடுக்கிறாரே ஒழிய உங்களை அழிச்சிடணும், உங்களை அழுக பண்ணணும், அது அல்ல கர்த்தருடைய நோக்கம். சில வேலையில சில தீமையை பார்த்து கொஞ்ச நேரம் நீ அழுதா கூட கர்த்தர் அதுக்கப்புறம் தர்ற நன்மையை பார்த்து நீ வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷப்படணும், நீ வாழ்நாள் ஃபுல்லா மகிழ்ச்சி ஆகணும். அதுக்குதான் கர்த்தர் அனுமதிக்கிறாரே ஒழிய, இல்லப்பா இவன் இந்த தீமையில முடிச்சரட்டும், இவன் இந்த தீமையில அழிஞ்சரட்டும், அப்படி இல்ல. கர்த்தர் ஒரு நாளும் அப்படிப்பட்ட தீமையை உன் வாழ்வில அனுமதிக்கிறவர் அல்ல. சில வேளையில தேவன் சத்ரு கையில கொடுப்பார், உண்மைதான். ஆனா சத்ரு இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டாருங்க, மறந்துடாதீங்க. யோபுவை தூக்கி சத்ரு கையிலேயே கர்த்தர் கொடுத்தார், என்ன வேணா பண்ணிக்கப்பா, ஆனா ஒண்ணு சொல்லிட்டாரு, நீ அவன் உயிரை மட்டும் தொற்றாத. அப்போ ஒன்னு ஆண்டவர் தெளிவா இருந்தாரு, சத்ரு கையிலேயே கொடுத்தா கூட சத்ருவின் இஷ்டத்துக்கு கொடுக்காதவர். சில வேளையில சில தடைகளை நீங்க நிற்கும் போது உங்களுக்கு அப்படியே முள்ளு மாதிரி இருக்கலாம். ஐயோ என்ன பிரதர் இது, எப்பேற்பட்ட பிரச்சனையில வந்து நிக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் அந்த தடையை தாண்டி உங்களை நகர பண்ணுவார். மார்ட்டின் லூதர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர், ஆர்சி திருச்சபைகள்ல, கத்தோலிக்க திருச்சபைகள்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தேவ மனுஷன். இவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி பிஜி வரைக்கும் படிச்சுட்டு, இவரும் இவருடைய நண்பரும் காலேஜ் அட்மிஷனுக்காக, லா காலேஜ் சட்டக்கல்லூரி படிப்பதற்காக அட்மிஷனுக்காக போய் அட்மிஷன் போட்டுட்டு திரும்பி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. திரும்பி வந்துட்டு இருக்கிற வழியில மின்னல் தாக்குன உடனே இவர் கூட வந்தார்ல ஒரு ஃப்ரெண்டு, அவர் அந்த இடத்துலயே வந்து மரிச்சு போயிருப்பார். அப்போ அவருடைய புக்ல அவர் எழுதியிருக்கிறாரு,
இந்த சம்பவம் தான் அவர் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உந்துகோலா, ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருந்துச்சு. இப்போ இந்த தடை, இந்த கூட வந்த இந்த ஃப்ரெண்ட் மரிச்சு போன இந்த தடை மார்ட்டின் லூதர ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அப்போ மார்ட்டின் லூதர் ஊழியத்துக்குள்ள வந்த உடனே அவங்க அப்பா பைத்தியக்காரரை போல அழுதாராம். "நீ தயவு செய்து போய் படி, நீ ஊழியத்துக்கு போகாதன்னு" சொல்லி பைத்தியக்காரரை போல அழுதாருன்னு சொல்லி அப்படியே எழுதியிருக்குது. பைத்தியக்காரரை போல அவர் அழுதாருன்னு அந்த புக்ல நான் கடந்த வாரம் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். எழுதியிருக்குது பைத்தியக்காரரை போல அழுதாராம். நான் சொல்றேன் தேவ ஜனங்களே, அந்த மார்ட்டின் லூதர் அன்னைக்கு ஒருவேளை தன்னுடைய காலேஜ டிராப் அவுட் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு, ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. நான் சொல்றேன், எங்கெல்லாம் கர்த்தர் நம்மை தடை பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மள ஒரு பெரிய ஒரு இடத்துக்குள்ள, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். நம்ம தடைய பார்த்து பயப்படக்கூடாது. தடைய பார்த்து நம்ம ஐயோ போச்சேன்னு சொல்லக்கூடாது. தடையே வந்தாலும் என் கர்த்தர் என்னை நடத்த போதுமானவர். ஒரு உண்மை உள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். நம்புறீங்க தானே? உங்களை அழைச்ச ஒரு உண்மை உள்ளவர் நம்புறீங்க தானே? இந்த வசனம் தெளிவா சொல்லுதுல, சகலமும் நன்மைக்கு எதுவா? அப்ப தடை வந்தா மட்டும் தீமையா? வாசல் திறந்தா நன்மை, தடைகள் வந்தா தீமையா? நான் சொல்றேன், சகலமும் நன்மைன்னா வாசல் தொடர்ந்தாலும் நன்மைதான். வாசல் அடைச்சு என்னை தடுத்து வச்சாலும், சில இடத்துல நிறுத்தி வச்சாலும் அது எனக்கு நன்மைதான். சோ முதலாவது நான் சொன்னேன், பயப்படுகிற ஆபத்தான சூழ்நிலைய அவர் அற்புதமா முடிய பண்ணுவார். 2வது தடைகளையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர். 3வது ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி வேகமா முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது 11வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்க நல்லா கவனிங்க, அன்னாளுடைய ஒரு காத்திருப்பு. 3வது நான் சொல்றேன், காத்திருப்பு, தாமதம். அன்னாளுடைய ஒரு வாழ்க்கையில பெரிய தாமதம். என்ன தாமதம்னா, அன்னாளுடைய சக்கலத்தி பெண்ணினாளுக்கு 10 குழந்தை இருக்குது. ஆனா அன்னாளுக்கு ஒரு குழந்தை இல்ல. பல வருஷம் காத்திருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஒரு அற்புதமும் இல்ல. வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க சிலதுக்கு காத்திருக்கிறீங்க, காத்திருக்கிறீங்க, காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்னும் நடக்கல பிரதர். நானும் வெயிட் பண்றேன், வெயிட் பண்றேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அற்புதமும் நடக்கல. அப்படிதான் அன்னாள் இருக்கிறாங்க. அப்போ அன்னாளுடைய வாழ்க்கையில அந்த தாமதம் பாருங்க அவங்கள ரொம்ப அழுக பண்ணுது. ரொம்ப ரொம்ப அன்னாள் பாருங்க மனங்கசந்து அழுகுறாங்க. இன்னொரு இடத்த ஆலயத்துக்கு போய் அவங்க அழுகிறத பார்த்தோன்னே அங்க இருந்த ஆசாரியனாகி ஏலி பார்த்தா, குடிச்சிட்டு அழுகிறியாமான்னு கேட்கிறார். அப்போ அன்னாள் எந்த அளவுக்கு அழுது இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்து ஒரு பெண்ணு தண்ணி அடிச்சுட்டு அழுத மாதிரி அழுகுறாங்கன்னா அவங்க காத்திருப்பு எவ்வளவு அவங்கள உடைய பண்ணியிருக்கும். தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில காத்திருப்பு ரொம்ப ரொம்ப உடைய பண்ணும். உண்மைதான். நீங்க காத்திருக்கிற காரியம் நடக்காத போது, நீங்க வெயிட்டிங்ல இருக்கும்போது உங்களை ரொம்ப கண்ணீர் வடிக்க வைக்கும். ஏன் பிரதர் இவ்வளவு தாமதம்? எனக்கு ஏன் இவ்வளோ வெயிட்டிங்? நான் ஏன் இவ்வளோ காத்திருக்கிறேன்? என்னால முடியல நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் தாமதமும் உன் நன்மைக்கு தான்ப்பா, உன் நன்மைக்கு தான்ப்பா. கர்த்தர் சிலதை தாமதப்படுத்திட்டு இருக்கிறது உங்க நன்மைக்கு தானே ஒழிய உங்க தீமைக்கு கிடையவே கிடையாது. தீமைக்கு கிடையவே கிடையாது. சிலது உங்களுக்கு தாமதம் ஆகிறது இன்னும் அது உங்க நன்மைக்கு தான். நீங்க பயப்பட வேண்டாம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில இன்னும் குழந்தை பிறக்காதது அன்னாளுடைய நன்மைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கே அது நன்மை. ஏன்னா வசனம் சொல்லும் 3:20 நினைக்கிறேன், சாமுவேல் தான் முதல் பெயர் சபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். ஏமா நீ காத்திருந்தல்ல, நீ இவ்வளவு காலம் வெயிட் பண்ணல, இந்த காத்திரு அப்படியே சாதாரணமா போறது இல்ல. தான் முதல் பெயர் சபா மட்டும் பேசப்படுகிற தீர்க்கதரிசியா சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ ஜனங்களே, உங்க காத்திருப்பு ஒருவேளை உங்களை உடைய பண்ணலாம், உங்களை நொறுங்க பண்ணலாம். நான் திட்டமா சொல்றேன், இந்த காத்திருப்பு கண்டிப்பா உங்க காலத்துல
தீமையா முடியாது. கர்த்தர் உங்களை காத்திருக்க பண்றாருன்னா, தேவன் உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் டைம் கொடுக்கிறாருன்னா, அது தீமையா முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னா, அத அவர் சொல்லிருவாரு. வாக்குத்தத்தமே அவர் கொடுத்திருக்க மாட்டார். ஆண்டவர் உன்னை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போக மாட்டார். மனுஷன் நான் வேணா சொல்லலாம், நான் இதை தரேன் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போலாம். ஆனா ஆண்டவர் ஒருத்தங்களுக்கு ஒன்னு தரேன் செய்யறேன்னு சொன்னாருன்னா செய்யாம போக மாட்டாருங்க. அவர் செய்யாம போக மாட்டார். அவர் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். நடக்காதுன்னா நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு ஏமாத்துறது அவருக்கு தெரியாது. உன்னை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போறது அவருக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. அது அவருடைய அகராதியிலேயே இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க தாமதம் உங்களை அழுக பண்ணலாம், உடைய பண்ணலாம். நான் சொல்றேன், உங்க தாமதம் உங்க உயர்வுக்காக தான். தாமதம் உங்க நன்மைக்கு தான். அண்ணாளுடைய தாமதம் அண்ணாளுடைய பையனுடைய மிகப்பெரிய உயர்வு. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அதுக்கு முன்னாடி இல்ல. அப்படிப்பட்ட மேலான ஒரு தீர்க்கதரிசி அது வரைக்கும் எழும்பினதில்ல. அப்படி ஒரு தீர்க்கதரிசியா சாமுவேல கர்த்தர் எழும்ப பண்ணாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற தாமதத்தை பார்த்து உடைஞ்சு போயிட்டு இருக்கீங்களா? தாமதத்தை பார்த்து ஐயோ ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு கேட்கறீங்களா? இன்னைக்கு சொல்றேங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த தாமதம் உங்களுக்கு நன்மையா தான் முடியும், தீமையெல்லாம் முடியாது. எப்படி நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு தீமை செய்வார்னு? இவ்வளவு காலம் உங்களுக்கு நன்மை செஞ்சவர், அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில அள்ளி அள்ளி கொடுத்தவர், இந்த தாமதிக்கிற காலத்துல உங்களுக்கு தீமை செஞ்சிருவார் நினைக்கிறீங்களா? உங்களை தீமைக்குள்ள விட்டுட்டு சரி தீமை அனுபவி பாட அனுபவின்னு சொல்லிட்டு போயிருவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்றேன், அவர் தீமை செய்கிறவர் அல்லவே அல்ல. ஒரு விஷயத்த இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது என் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு விஷயத்த என் ஜனங்களுக்கு சொல்லு, அவங்க காத்திருக்கிறாங்க, தாமதமாகுது, இன்னும் அவங்க காலம் வரலன்னு சொல்லு. தேவ ஜனங்களே, ஒருவேளை சிலதுக்கு நீங்க ரொம்ப காத்திருக்கிறீங்கன்னா ஒன்னு அறிஞ்சுக்கோங்க, அது கண்டிப்பா உங்க கையில வரும். ஆனா இன்னும் அதுக்கான காலம் வரலைங்க. குறித்த காலம் வந்த உடனே அது உங்க கையில வரும். இன்னும் அந்த டைம் இன்னும் உங்க வாழ்க்கையில வரல. அந்த நேரம் வந்த உடனே நீங்க நினைச்சா கூட அதை தடுக்க முடியாது, யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அது உங்க கையில வந்து சேருங்க. இன்னைக்கு ஒருவேளை தாமதத்தை பார்த்து ஐயோ அம்மான்னு நீங்க கதறுவீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பயப்படுற, ஏன் கலங்குற, நீ ஏன் இதை பார்த்து இவ்வளோ யோசிக்கிற, ஏன் இவ்வளோ கவலைப்படுற? நான் சொல்றேன்ப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் சொல்றேன் உன்னை நான் பெருக பண்றேன், நான் சொல்றேன் நான் உன்னை நடத்துறேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை நடத்த போதுமானவரா இருக்கிறார். சோ எவ்வளவு தாமதம் இருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். இந்த இடத்துல இன்னொரு தாமதத்துல நடந்த ஒரு விஷயம் பாருங்க. ஒரே ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா அது உங்களுக்கே கொடுப்பேன். அண்ணாவுடைய பொருத்தனை பாருங்க. நிறைய பேர் தாமதத்துல இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், பொருத்தனை எடுங்க. இந்த அண்ணாவுடைய லைஃப்ல பாருங்களேன், ஒரு பொருத்தனை ஒரே ஒரு ஆண் குழந்தை. நம்ம என்ன கொடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு கொடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எந்த சூழ்நிலையில கொடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். பெண்ணினாளுக்கு 10 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைய கொடுக்கல. ஆனா இவளுக்கு குழந்தையே இல்ல, ஆனா ஒரு தீர்மானம் பண்றா, ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தரேன். நான் சொல்றேன் தேவச்சனங்களே, உங்க இல்லாமையில கர்த்தருக்கு செய்யறீங்க பாருங்களேன், உங்க இயலாமையில செய்யறீங்க பாருங்களேன், உங்க காத்திருப்புல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்க பாருங்களேன், அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். நீங்க நல்லா இருக்கும்போது நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை விட, நீங்க நல்லா இருக்கும்போது ஆராதிக்கிற ஆராதனையை விட, உங்க காத்திருப்பின் காலத்துல நடக்காத நேரத்துல ஆண்டவரை நேசிக்கிற பாரு ஒரு நேசம், அந்த நேசத்தை அவர் அங்கீகரிப்பார். இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில காத்திருப்புல எடுத்த பொருத்தனைய அவர் அங்கீகரிச்சார். அண்ணாவுடைய லைஃப்ல அது நன்மையா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் உங்க லைஃப்ல சொல்றேன், காத்திருப்பின் காலத்துல சிலதை பார்த்து பார்த்து கவலைப்படுவீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அது நன்மையா தான் முடியும், அது தீமையா முடியாது. நான் ஆரம்பத்தில் ஒரு சாட்சி சொன்னேனே, ஒரு அம்மாவுக்கு மூளை வளர்ச்சி இல்லாத பையங்க, மூளை வளர்ச்சி இல்ல அந்த பையனுக்கு சரியா. ஆனா அந்த பையனை வச்சுட்டு அந்த அம்மா முழங்கால நின்று ஆராதனை முழுவதும் தலைக்கு மேல கையை தட்டி 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 நேர் முழங்கால ஆராதனை முடிகிற வரைக்கும் அந்த பையனை பார்த்தா நமக்கு வேதனையா இருக்குது, ஐயோ இந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு. ஆனா அந்த அம்மா நேர் முழங்கால் நின்று அவ்வளவு நேசிச்சு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அந்த அம்மாவோட வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். அந்த மகனை கர்த்தர் ஒரு நாள் தொடுவார். அப்போ நம்ம காத்திருப்புல எப்படி பிஹேவ் பண்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ காத்திருப்பு அப்படியே நம்ம கடந்து போயிடக்கூடாது. தேவன் நம்மை காத்திருக்க பண்றாருன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு நன்மை இருக்கும். தேவன் நமக்கு வச்ச காத்திருப்பு கூட நமக்கு ஆசீர்வாதம் தான்.
நீங்க நினைக்காதீங்க, காத்திருப்பு எனக்கு தீமை. நான் காத்திருந்தா அது எனக்கு தீமையா முடியும். நான் சொல்றேன், கர்த்தர் அனுமதிச்ச காத்திருப்பு, அது நமக்கு ஆசீர்வாதமா தான் முடியும். 3 காரியத்த நான் சொன்னேன். 1, பயப்படுகிற ஆபத்தான சூழ்நிலையும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். தடைகளும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். 3வது தாமதமும் அது நன்மைக்கு ஏதுவாய் முடியும். இன்னைக்கு உங்க லைஃப்ல எத பார்த்து பயப்படுறீங்க? எத பார்த்து கலங்குறீங்க? தாமதம் தீமையா முடியாது. தீமையா முடியாது. நீங்க இத சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீத அபிஷேகம் பண்ண போயிருப்பார். ஈசாயுடைய வீட்டுக்கு போகும்போது, ஈசாய்க்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த வீட்ல ஒரு பையன தான் ஆண்டவர் எடுக்க போறாரு, ராஜாவாக்க போறாருன்னு சாமுவேல் சொல்லிட்டார். சொன்ன உடனே சாமுவேல் கிட்ட ஒவ்வொரு பையனா கொண்டு விடுறாரு. விட்டா ஒவ்வொருத்தர் மேலயும் இவர் பார்க்கிறாரு. ஒவ்வொருத்தரும் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி அமுச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்ப ஈசாயுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். காத்திருக்கிறாருங்க. எந்த பையன் ஆண்டவர் ராஜாவாக்க போறாருன்னு பார்த்துட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. இப்ப இங்க பார்த்தா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார். ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார். அப்போ இந்த தாமதத்தை பார்க்கும்போது ஈசாய்க்கு ஒருவேளை தோணி இருக்கலாம், அப்ப ஆண்டவர் நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணி இருக்கலாம். ஆனா அதே தாமதத்துல தான் தாவீத கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில உங்க தாமதம் உங்க ரிஜெக்ஷன் கிடையாது. நீங்க வெயிட் பண்றத பார்த்துட்டு ஆண்டவர் என்ன தள்ளிட்டாரு, என்ன ஒதுக்கிட்டாரு, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பிளெஸிங்கை வச்சிருக்கிறார். தீமை அவருக்கு செய்ய தெரியாது. நான் திட்டமா சொல்றேன், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் நன்மை செய்வார். அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். 3 காரியம் சொன்னேன். பயப்படுகிற ஆபத்தான சூழ்நிலை நன்மைக்கு எதுவா முடியும். 2வது தடையும் நன்மைக்கு எதுவாய் முடியும். 3வது தாமதமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். ஒரே ஒரு வசனத்தை நான் காட்டி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு தீமை மாதிரி தெரியுது. ஏன் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன், தேவன் ஆயத்தம் பண்ணினத இன்னும் உங்க கண்ணு காணல, காது கேட்கல, உங்க இருதயத்தை தோன்றல. இன்னைக்கு தீமை மாதிரி தெரியுதுல, கண்டிப்பா சொல்றேன், இதுல ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மை உங்க கைக்கு வரப்போகுது. உங்க கண் அதை பார்க்கும், உங்க காது அதை கேட்கும், உங்க இருதயத்துல தோன்றும். இன்னைக்கு நமக்கு இதை பார்த்தா தீமை மாதிரி தெரியும். இந்த 3 சூழ்நிலையுமே நான் சொன்னேனே, தாமதமாகட்டும், தடையாகட்டும், பயப்படுகிற காரியமாகட்டும், 3மே தீமை மாதிரி தான் தெரியும். நன்மை மாதிரி தெரியாது. தாமதம் நன்மை மாதிரி தெரியுமா? தடை நன்மை மாதிரி தெரியுமா? பயப்படுத்துகிற காரியம் நன்மை மாதிரி தெரியுமா? எதுவுமே நன்மை மாதிரி தெரியாது. ஆனா நான் சொல்றேன், எழுதியிருக்கிறபடி அவர் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினத கண் காணல, காது கேட்கல, இருதயத்தில் அவைகள் தோன்றல. அதனாலதான் அப்படியே நான் வசனம் சொன்னேன், முடிவுல அது விளங்கும். சோ நீங்க எந்த பாதையில கடந்து போனாலும், எந்த வழியில கடந்து போனாலும், தேவன் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கிறார். நன்மை செய்வார். உங்களை நன்மையாய் நடத்துவார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சகலமும் உங்கள் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இன்னைக்கு நாங்க இந்த பிரசங்கத்துல கேட்டது போல சகலத்தையும் எங்க நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு தீமை இல்லப்பா. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஆபத்து இல்லப்பா. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு குறைவு இல்லப்பா. இன்னைக்கு ராத்திரி நாங்க இந்த பகல் பொழுதுல சொல்றோம், சகலமும் 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 நன்மைக்கு எதுவாய் நடக்குது. இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்வீராக. எவைகளெல்லாம் தீமைகளை போல் இருக்கிறதோ, கர்த்தர் அவைகளை நன்மையாய் முடிய பண்ணுவீராக. நன்மையின் ஆசீர்வாதம், நன்மையின் ஐஸ்வர்யம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டுப்பா. இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற. அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு தீமைய போல இருக்குதோ அதெல்லாம் நன்மையா மாறட்டும். சீக்கிரம் அவங்க கண்ணு சில ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும், கையதை சுதந்திரிக்கட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க சாமி. கர்த்தருடைய நன்மை இவர்களோடு தங்கி இருக்கட்டும்பா. இனி அடுத்த 6 மாதம் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான நன்மையான மாதம் நான் பிரகடனப்படுத்துறேன். அந்த ஆசீர்வாதம் தொடரட்டும். ஒவ்வொருவரையும் நன்மையினால நிரப்புங்க. எங்க வீடு, குடும்பம் எல்லாம் நன்மையினால நிரப்பப்படட்டும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளும் ஐஸ்வர்யத்துக்குள்ளும் மகிமைக்குள்ளும் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், கனத்தை உமக்கு செலுத்துகிறேன். மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.